ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன்ஸ் vlog. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் அவங்களுக்கு கொடுத்து விட்ட ரசம் காலையிலே வச்சு கொடுத்து விட்டாச்சு. ரசம் வச்சு வாழைக்காய் வறுவல் வச்சு கொடுத்து விட்டேன். ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் போட்டு கடகடன்னு வறுவல் மாதிரி பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இது வந்து காலையில் வச்ச டிஃபன் சாம்பார். நான் போன விலாக்லேயே சொல்லியிருந்தேன், கேஸ்ட் அயர்ன் பேனில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா மொறுன்னு பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து உருளைக்கிழங்குமே நம்ம ஒரு பதத்தில் நம்ம கட் பண்ணி அதை ஒரு மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா கேஸ்ட் அயர்னையுமே நான் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதே மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்கில்லட்டில் தான் நான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம இது 3 தடவை நம்ம வாஷ் பண்ணாலுமே அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை நறுக்கி போட்டு நம்ம வந்து முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணி அந்த வெங்காயத்தை கீழே தூக்கி போட்டுறணும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் நறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட இந்த குட்டி சாப்பிங் போர்டு வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி வச்சுருக்கேன். நறுக்கின வெங்காயத்தில் வந்து கொஞ்சத்தை வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கில்லட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து கண்டிப்பாக உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட நம்ம ஊற போடணும். ஸோ அதுக்காக முதல்ல உருளைக்கிழங்கு வந்து நம்ம நறுக்கி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து இங்கே நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா தோல் சீவிட்டு அதை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரியான சைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று போல் வெந்து வரும், நல்லா மொறுன்னு வரும். நம்ம தோல் சீவி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாதான் நல்லா மொறுன்னு வரும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து சில் வாட்டர் ஊற்றுறேன். நல்லா ஃப்ரீசரில் வந்து நறுக்கிற வரைக்கும் ஃப்ரீசரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த சில் வாட்டர் வந்து ஊற்றி நறுக்கின உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கூடவே வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் இந்த மாதிரி சில் தண்ணியிலையும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வைக்க போதில் அதிலிருந்து அதிகப்படியான ஸ்ட்ராச் வந்து வெளியில் வந்துடும். ஸ்ட்ராச் அதிகமாக வெளியில் வந்துட்டாலே உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்ல மொறுன்னு வரும். இப்போ வந்து இந்த கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முக்கியமாக இந்த சைடு பாகத்தில் எல்லாமே வெங்காயம் படுற மாதிரி நல்லா பட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கருகுனாலும் பரவாயில்ல, நம்ம எனிவேஸ் இதை வந்து நம்ம கீழே தான் தூக்கி போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டு சோப்பு எதுவும் போட்டு கழுவாமல் ஜஸ்ட் அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அப்படியே வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்கில்லட் சூடேறதுக்குள்ளேயும் நம்ம இங்கே உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வந்து இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இது அரிசி களைஞ்ச தண்ணி. இது கூடவே உருளைக்கிழங்கு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற இந்த தண்ணியை வச்சுக்கலாம். இதை நல்லா வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு நல்ல ப்ரௌன் கலராக வரையும் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னமும் ருசியாக இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கண்டிப்பாக 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அதிகப்படியான தீயில வச்சு நம்ம வதக்கும் போதில் நல்லா மேல் தோல் வந்து நல்லா சுருங்கி நல்லா மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி கண்டிப்பாக ஒரு 6-7 நிமிஷம் வேக விட்டுருங்க. எந்த மசால் பொடியும் போட வேண்டாம். வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்து நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு மேலும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மசால் பொடி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும். அதனால தான் நான் கேஸ்ட் அயர்ன் பேனில் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா மொறுன்னு உங்களுக்கு வரும். வதக்கி விடும் போதிலே கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் நல்ல மொறுன்னு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளவுதான். ரசம் வச்சு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி மதியம் சாப்பிட போகிறோம்.
ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ மதியம் வந்து சாப்பிட்டுட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு வேர்க்கடலை மட்டும் வேக போட்டு அதை லைட்டாக தாளித்து கொடுத்துர்லான்னு வச்சுருக்கேன். முதல்ல டீ போடுறதுக்கு முன்னாடி வேர்க்கடலை சுண்டலுக்கு வந்து 1 மணி நேரம் கிட்ட நம்ம வேர்க்கடலையை ஊற போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். இங்கே வந்து 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்ச தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. நம்ம அதே தண்ணியிலே வேக போட்டு கொஞ்சமாக தண்ணி மிச்சம் இருந்தாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா புதினா டீக்கு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், ஒரு 5-6 புதினா இலைகள், அப்புறம் 1 டீஸ்பூன் டீ தூள், 1 டீஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம டீ போட்டுடலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து டேரெக்டாக பால் ஊற்றி நம்ம சுட வைக்காமல் முதல்ல தண்ணீர் ஊற்றி அதில் புதினா இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். புதினாவோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிரும். 2 நிமிஷம் கழித்து டீ தூளை சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. டிக்காஷனுமே நல்லா திக்காக வந்துருச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா முறக்கூடி பொங்கி வரையும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சீனியும் சர்க்கரையும் சேர்த்து ஆஃப் பண்ணி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 3 நிமிஷம் கிட்ட மூடி இருக்கட்டும். நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கிரும். அப்புறம் நமக்கு டீ குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பரான புதினா டீ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே குடிக்க வேண்டியதான். ஈவினிங் ஆயிட்டாலே ஒரு டீயை குடித்தாதான் அடுத்த வேலையே ஓடும். ஸோ டீயை குடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பால்கனி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு செடிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றணும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 ஃப்ளைட்டில் ஏர்க்ராஃப்ட் போய்கிட்டே இருக்கும். பக்கத்தில் தான் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறனால. அடுத்து பால்கனியை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் டைம் எல்லாமே கழியும். சுக்ரித்துக்கு வந்து ஈவினிங் டைம் நான் மோஸ்ட்லி அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்குவேன். ஸோ அவன் தான் வந்து டெய்லி ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றுவான். இந்த தண்ணி வந்து நான் காலையிலேருந்து நான் ஊற்ற மாட்டேன். அவனுக்காகவே ஈவினிங் ஊற்றுறதுக்காகவே ரெடியாக வச்சுருந்து ஸோ அவன் தான் வந்து எல்லா செடிகளுக்குமே தண்ணி ஊற்றுவான். அவனுக்குனே ஒரு குட்டி கப்பு வச்சுருக்கோம். ஸோ அவன் தான் எல்லாத்துக்குமே ஊற்றுவான். அதுக்கப்புறமேட்டி பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். சில டைம் வந்து மல்லி இலை போடுவோம், புதினா இலைகள் போடுவோம். தண்ணி அவ்வளோதான் ஃபினிஷ். தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு ஒரே அடம். அவருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். புதினா போடுறியா? சரி வாமா எடுத்துறேன் வா. ஸோ அடுத்து வந்து பேர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சமாக புதினா இலைகள் போட போகிறோம். லவ் பேர்ட்ஸுக்கு வந்து புதினா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் எப்போயுமே புதினா வந்து அந்த காம்போடு தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த வாட்டி என்ன செஞ்சேன்னா காம்பு எல்லாத்தையும் எடுத்து தொட்டியில் நட்டு வச்சுருக்கிறேன். அது வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அதனால தான் வெறும் இலைகளாக இருக்குது. எப்போயுமே சுக்குரித்து தான் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுவான். காம்போடு இருக்கிறனால கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால அவன் பயப்படாமல் கொடுப்பான். இப்போ வெறும் இலை மட்டும் இருக்கிறனால அவன் பயந்துட்டான். அதனால் நான் தான் கொடுத்துட்ருக்கேன். பேர்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அது கூட உட்காந்துட்டு அது ரொம்ப நம்ம பக்கத்தில் வர ட்ரை பண்ணும். நம்ம அதை தூக்கணும்னு நினைக்கும், அதை தடவி கொடுக்கணும்னு நினைக்கும். இங்கே வந்து கொஞ்சமாக புதினா இலைகள், அதுக்குன்னே புதினா போடுறதுக்குன்னே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை போட்டுட்டோன்னா ரெண்டு பேர்ட்ஸுமே வந்து சாப்பிட்டுக்கும். ஸோ ஆக்சுவலாக எங்ககிட்ட ஒரு 8 பேர்ட்ஸ் கிட்டே இருந்துச்சு. நாங்கள் மீதி எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். எங்களால் மேனேஜ் பண்ணவே முடியல. பயங்கரமாக தூசியாக ஆக்கிட்டு இருந்துச்சு. டெய்லி வந்து நம்ம அந்த கீழே இருக்கிற ட்ரேயெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ இதுதான் அது. இது எல்லாமே அதோட குட்டிங்க. அந்த ஃபுல் எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த பறவை வந்து நாங்கள் இந்த ப்ளூ கலர் கூண்டிலேருந்து அந்த பிங்க் கலர் கூண்டுக்கு எல்லா பேர்ட்ஸையும் மாற்ற மொத்தத்தில் அது பறந்து போயிடுச்சு.
அப்புறம் அந்த ஒயிட் கலர் குட்டியாக ஒயிட் அது ஊட்டிகிட்டு இருக்குல்ல, அது வந்து ஒன்றுக்குள்ளே சண்டை போட்டு அது செத்து போச்சு. இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து அந்த டார்க் ப்ளூ ஊட்டிகிட்டு இருக்கிற ப்ளூவும் இந்த வந்து க்ரீனிஷ் எல்லோவும் மட்டும்தான். இங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வேர்க்கடலை வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி ஊற போடுறதுனால வேர்க்கடலை வந்து சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கு தானே ஊற போடுறது. ஒரு மணி நேரம் ஊற போட்டாலே போதும். தண்ணீர் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணீர் ஊற்றிருக்கிறேன். ஸோ ஏன் இந்த தண்ணீர் வந்து கம்மியாக நான் வச்சுருக்கேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி ஒரு 5-6 விசில் நான் விட்டு எடுத்துருக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்லாவும் வெந்திருக்கு, சாஃப்டாகவும் வெந்திருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட வேண்டாம், அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வாசத்துக்கு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். உளுந்தம்பருப்பு பொன்னிறமாகையும் கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு வத்தல் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம வேக வச்சிருந்த வேர்க்கடலையை தண்ணியோடு சேர்த்துடணும். நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போதில் அந்த தண்ணி எல்லாமே வற்றி அந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து அது பிறண்டு வரும் போதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுறணும். ஹைலேயே வச்சுருங்க ஃப்ளேமை. இதுக்கு கொதிக்க வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டு இதை வந்து ஹையில் வச்சு தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு விட்டுறலாம். அதுக்குள்ளக்கையும் இங்கே வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்து தேங்காய் பூவாக திருவி வச்சுக்கிறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சனால திருவ முடியல பூவாக, அதனால் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே சூப்பராக வற்றிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு கிளறி விட்டு திருவின தேங்காயையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துட்டு வாசத்துக்கு மல்லி இலை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog இல்லை இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.